ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஐயனார் துணை நியூ சீரியல் இன்னைக்கு லான்ச் ஆச்சு இல்லையா? ஸோ எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நிலாவோட கேரக்டர். ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு வந்துடலாம். ஸோ நிலா வந்துட்டு ஒரு நம்மளுடைய இன்ஸ்டியூட்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்க ஒரு மாணவி. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ அவங்க ஃபஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் மெடல் அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வீட்டிலேருந்து அப்படி கான்ட்ராடிக்டாக இருக்குது. அவங்க நினைக்கிறது என்னென்னா, அதுக்கு மாஸ்டர்ஸ் பண்ணணும், ஃபாரின் போகணும், அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் திருப்பி இந்தியா வரணும், இங்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஒரு 10 இயர் கழிச்சு இங்கே இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நிலாவுடைய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கனவு. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அவங்க வீட்டில் வந்து ஒரு பையனை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அண்ணனுடைய ஒய்ஃபு, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை. ஸோ ஒரு ஃபேமிலி, அழகான செட்டில் ஃபேமிலி மாதிரி காமிக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மதுவுடைய வாய்ஸ் கரெக்டாக செட் ஆயிடுச்சு நிலா கேரக்டருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த வாய்ஸ் முன்னாடி ஒருத்தவங்களை ஒரு வாய்ஸ் பார்த்துட்டு ஒரு எதிர்நீச்சலை பார்த்துட்டு இப்போ வேற ஒரு வாய்ஸ் பார்க்கும்போது செட் ஆகுமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். பட் அழகாகவே அது பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம். அடுத்ததாக வந்து ஹீரோ ஃபேமிலி சைடில் தான் மூவ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட்டு சோழனை தான் செகண்ட் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் தான் இன்ட்ரோ பண்ணியிருந்தாரு. அவங்க எப்படி அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கார் டிரைவர், பொண்ணுங்க யாராச்சும் ஏறினாங்க அப்படின்னா கொஞ்சம் ரூட் விடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பார் போல், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி பேசிட்டு ஜாலியாக அவரோட கேரக்டர் அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்து ஒரு டீ கடையில் பார்க்குறாரு. அவங்க அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ஒரு பர்சனுங்க. அது அழகாக அந்த ஒரே டீ கடையில் சொல்லிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டேரக்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். ரவிக்குமார் நினைக்கிறேன், ஃபுல் நேம் எனக்கு தெரியல, ஆனால் நான் டைட்டில் கார்டு இன்னைக்கு பார்த்தேன், அதில் ஃபுல் நேம் இப்போ தான் மறந்துட்டேன், நான் நோட் பண்ணி மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அண்ணன் வேற இருக்காங்க, இந்த பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க போல். அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இதுக்கு முன்னாடி வரும், அவர் வந்து பார்த்துட்டு உடனே இவர் ஒரு டீ வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இது மாதிரி பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அவருடைய பெரியப்பா இன்ட்ரோ வருது. ஸோ பொண்ணா எத்தனை பொண்ணுடா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஏளனமாக பேசுகிறாரு. இவர் வந்து சண்டைக்கு போகிறாரு. அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டே உங்களுக்குலாம் பொண்ணுலாம் அமையாது, வாழ்க்கையே வெறுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு எங்கேயாச்சும் கிளம்பி போயிருங்க, சொத்தை என் பேரில் அந்த வீட்டை என் பேரில் எழுதி வச்சிருங்கன்னு சொல்கிறாரு. அவன் சோழனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஸோ அப்போ வந்து கேட்குறாரு, இது மாதிரி பெரியப்பா பேசுகிறாரு, ஏன் திருப்பி பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாரு. அப்பா அதுக்குமே ஒரு ஜடம் மாதிரி தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷங்கிற மாதிரி அப்பா இருக்காரு. அவங்க வீட்டில், அவங்க பெரியப்பா வீட்டில் எப்படா அந்த வீடு கிடைக்கணும் அவங்க பார்க்குற மாதிரி எபிசோட் என்னுடைய புரிதல் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சோழன் வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டில் வந்துட்டு பல்லவனும் நம்மளுடைய பெரியவர் சேரனும் அவங்க 2 பேர் இருக்காங்க. பல்லவன் வந்து ரொம்ப பொறுப்பான, ரொம்ப ஒரு அன்பான பையன். ஸோ அண்ணனுக்கு இப்பெல்லாம் அழகுப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெண்டியாக மேக்கப்லாம் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இத்தனை நம்ம பொண்ணு பார்த்தும் கிடைக்கல, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்தால் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சேரனுமே கூட ரொம்ப அமைதியாக பொறுப்பான, தம்பிக்கு ஒன்று வேணும்னா நம்ம பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி பாசமாக தான் அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு சோழன் வரும்போது பல்லவன் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரியான்னு சொல்லும்போது கையில் காசு இருந்தும் அவன் வாங்க மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சோழனுடைய கேரக்டர் இருக்குது. கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பையனாக தான் இருக்கா, பட் நல்லவன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இவங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுப்பாக, கொஞ்சம் நல்லவங்களாக கரையாக நடந்துக்கிறாங்க, பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாண்டியனுடைய என்ட்ரி வருது. பாண்டியன் வந்த உடனே பல்லவன் வந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் நல்லா மேக்கப் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கான்னு கேட்டால், இது மட்டும் பண்ணி நல்லாவா இருக்க போகுது, பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்குது, வீடு தான் விளையாடிக்க முடியல, இவனுக்காச்சும் அடிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் திமிரா பேசுகிறான். எப்படின்னா பாண்டியன் கேரக்டர் வந்து கொஞ்சம் பொறுப்பும் இல்லை, கொஞ்சம் வீட்டு மேலே கொஞ்சம் இதுவுமே இல்லை, வாழ்க்கையை வெறுத்து இதான் நம்ம வாழ்க்கை, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து பாண்டியன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டை வருது. ஏன் அண்ணன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது. சரி அவங்க 2 பேரையும் பிரித்து விடுறான். இதுதான் வந்து என்டையர் எபிசோட இருந்துச்சு. பல்லவன் போயிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். உண்மையாலுமே இது உண்மையிலே கரெக்டாக செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் சக்ஸஸ் ஆகுன்றது தான் தோணுது. ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக கலந்து கொண்டு வராங்க. அப்படியே நேச்சுரலாக டே டு டே லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த என்டையர் ஃபேமிலி, நடேசன் ஃபேமிலியுமே. அது இன்னுமே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவேன், ஈஸியாக கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸ் மத்தியில். அதே போல் வந்துட்டு இந்த சீரியலை நான் கூட 8:30 போட்டுக்கலாம்னு நினச்சேன், கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸும் இதுவும் கொஞ்சம் ஒரு லிட்டில் சாயல் அப்படியே விட்டுது. ஏன்னா இதுக்கப்புறம் நிலா கல்யாணம் ஆகி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் அண்ணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது இருக்கும். ஒரு சீரியலை அட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஆடியன்ஸே. ஸோ 7 o'clock எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் சீரியல் நினைக்கிறேன். இந்த சீரியலுடைய ரைட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிரியதம்பி மேம் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி அண்ணன் தம்பி ரிலேட்டடாக, அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி ரிலேட்டடாக மூவ் பண்ணுறதெல்லாம். அவங்க எழுதுகிற கதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்ப கதையாக தான் இருக்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாகியலட்சுமியாக இருக்கட்டும், மகாநதியாக இருக்கட்டும், இப்போது இது பண்ணி ஐயனார் துணை பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம்
கூட்டு குடும்ப சாயலில் தான் அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க சீரியல்ஸை. வசனமும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. அது இன்னுமே ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப நேர்த்தியான வசனங்கள் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது இன்னுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறத சீரியல் தெரிஞ்சு நல்லா போகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் நீங்களுமே பாருங்கள். என்னோட ரிவ்யூ பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். இந்த சீரியல் பற்றின ரிவ்யூ டெய்லி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நானுமே கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஹாப்பி டு ஷேர் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.